நமது சேனல் வீடியோ பார்க்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு உதவி பெறும் பள்ளியில் பார்த்திங்கன்னா நிரந்தர ஆசிரியர் நியமனம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த நியமனம் பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் பார்த்திங்கன்னா தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் 36,400 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பட்டதாரி இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி படிச்சிருந்தாவே போதுமானது. நம்ம சேனலில் நாம் போடக்கூடிய எல்லா வீடியோவுமே பார்த்திங்கன்னா இந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒரு வேகன்சி 2 வேகன்சி இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்குறது என்னென்னா ஒரு வேகன்சி 2 வேகன்சிக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ ரெடி பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆன்சர்னா, வீடியோவில் பொறுத்த வரைக்கும் எத்தனை வேகன்சி நான் பார்க்க கிடையாது, ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்துக்குது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பை நாம் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கலாம். அந்த ஒரு வேகன்சி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தராவது பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு போக மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணிபுரியறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், புது விவசாயம் இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா கேட்குறீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறீங்கன்னா. ஆனால் பார்த்திங்கன்னா யாருமே நமக்கு பார்த்திங்கன்னா லைக் பண்ணியாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணியாக இருக்கட்டும், ஆதரவு பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களா தான் அடுத்தடுத்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனலும் போகும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பார்த்திங்கன்னா புது அப்டேட்லாம் பார்த்திங்கன்னா நாம் கொண்டு வந்து கொடுப்போம். எந்த ஸ்கூலில் எவ்வளோ வேகன்சி எப்போ விண்ணப்பிக்கணும் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அரசு உதவி பெறும் பள்ளியில் நிரந்தர ஆசிரியர் வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா வந்திருக்குது 2025. இந்த ரெக்குயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க. தேவைப்படும் பாடம் பட்டதாரி ஆசிரியர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அந்த பட்டதாரியில் பார்த்திங்கன்னா அறிவியல் சப்ஜெக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த உயர்நிலை பள்ளியில் நீங்கள் அறிவியல் சப்ஜெக்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அறிவியல் படிச்சிருந்தீங்களா பெஸ்ட்டு. சரி, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் படிச்சிங்க விண்ணப்பிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். ஆனால் குவாலிஃபிகேஷன் பட்டதாரி கேட்டிருக்காங்க, நீங்கள் முதுகலை படிச்சிருந்தாலும் விண்ணப்பிங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இளங்கலை ப்ளஸ் ஆசிரியர் பயிற்சி பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பிஎஸ்சி படிச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதோட பிஎட் டீச்சர் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எதாலும் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலர் கிளாஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா படிச்சிருந்தீங்களா இந்த ஜாப்க்கு நாட் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஃபுல் டைமில் போயிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஎட் பார்த்திங்கன்னா கரஸில் போட்டு பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறாங்க. அந்த மாதிரி படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு நாட் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் இயற்பியல், வேதிய, உயிரியல் இந்த 3 இதில் பார்த்திங்கன்னா எதில் டிகிரி வாங்கியிருந்தாலும் இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த அறிவியல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இயற்பியல், வேதிய, உயிரியல் இந்த 3 பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்டது. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா 3ல் ஏதாவது ஒன்றில் பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிருந்தாவே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இடஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிசி மேல் ஒன்லையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா பெண்கள் விண்ணப்பிக்க முடியாது, ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறையா நம்ம சேனலில் பார்த்திங்களா பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கோட பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்துச்சு. அது கூட நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்க்காதீங்க, போய் பாருங்கள். அதேமாதிரி நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வரப்போகுது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து வேலை வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது. எல்லாமே நீங்கள் பாருங்கள். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் முஸ்லீமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த முஸ்லீம் தவிர மீதி பார்த்திங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து விண்ணப்பிக்க தேவையான ஆவணம் என்ன? இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும் ஆவணம் பொறுத்த வரைக்கும் 10th மார்க் ஷீட்டு. எல்லா ஜாப்புமே பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு கண்டிப்பாக வேணும். அடுத்து பிஎஸ்சி பார்த்திங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. பிஎஸ்சி மார்க் ஷீட் பொறுத்த வரைக்கும் எல்லா செமஸ்டரும் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிஎட் டிகிரி சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த பிஎட் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் வச்சுருக்கணும். அதேமாதிரி பிஎட் மார்க் ஷீட்டு எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டு பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அது நீங்கள் பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ். ஏன்னா அந்த பிசிங்கிறதுனால அந்த பிசி கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணால் அதுக்காக பார்த்திங்கன்னா சாதி சான்றிதழ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வட்டாட்சியர்கிட்ட பார்த்திங்கன்னா ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க, அதுவே போதுமானது. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா இது டிசி நம்ம பார்த்திங்கன்னா சொல்லுவோம். நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தீங்களா, லாஸ்ட்டாக எது முடிச்சிக்கிறீங்களோ அந்த டிகிரினா டிகிரி அதில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த டிசி பார்த்திங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கண்டிஷன் டெட் எக்ஸாமு பேப்பர் 2ல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முடியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை சேலரி கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கேட்பாங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 36,400லேருந்து 1,34,200 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து 10ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருப்பீங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேயே எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th காலேஜ் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா தவறாமல் ரினியூவல் பண்ணிட்டு இருக்கணும். ரினியூவல் பண்ணாமல் விட்டுருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கிடைக்காது. கடைசியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரினியூவல் பண்ண எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அடுத்து விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பொறுத்த வரைக்கும் 8/7/2025 இந்த தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கிறது நல்லதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுக்கு சந்தேகம், இப்போ நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கலாம். அந்த மாதிரி சந்தேகம் இருக்கும்போது மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். 8012533919 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி என்ன? விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா உயர்நிலைப்பள்ளி. இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ராமகிருஷ்ணா வித்யாலயம் போஸ்ட்டு பெரிய நாயக்கம்பாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது கோயம்புத்தூர். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் விண்ணப்பிக்கிறது எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்க. அதோட நான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன் எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்புங்க. 8/7/2025 வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்புங்க. நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் உடனே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் சேர்ந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு கால் லெட்ரு வரலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணலாம், மெயில் பண்ணலாம். இது மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிட்டு இருங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு இந்த ஜாப் வந்ததுனால இது வந்து பார்த்திங்கன்னா 100% உண்மையாக நேர்காணல் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்காணலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் பண்ண சொல்லி அந்த மாணவர்கிட்ட ஃபீட்பேக் கேட்டு அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்குதா எந்த மாதிரியும் தெரியல. ஆனால் எந்த மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும். அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். ஒரு வேகன்சி தான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கடா கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நினைக்க வேண்டாம். அந்த ஒரு வேகன்சி பொறுத்த வரைக்கும் அது செலக்ட் ஆகிறது நீங்களாக கூட இருக்கலாம். அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தான் வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதேமாதிரி லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ கொண்டு வரதுக்கு என்னை தூணுது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.